எல்லாத்துக்கும் ஹாய். உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாக வளரணும், நீளமாக வளரணும், கிரே ஹேர் எல்லாம் போய் பிளாக் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணுற அந்த 2.5 மாதம் அந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நல்ல நீளம் கிடச்சிருக்கு, அடர்த்தி நிறைய பேபி ஹேர்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு, அந்த கிரேலாம் சேஞ்ச் ஆகி பிளாக்காக மாறுறது இந்த 2 மந்த்ஸாக நான் விசிபிளாக பார்க்குறேன். இந்த 3 நேச்சுரல் ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர் இவ்வளோ தான் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மொட்டை போட்டிருந்தேன். அதனால் டோட்டலாக என்கிட்ட முடி கிடையாது. இந்த 1.5 வருஷத்தில் வளரும் போது அடர்த்தியே இல்லை, நிறைய வெள்ளை முடி, ஃப்ரண்ட்லாம் நிறைய வெள்ளை முடி எனக்கு இருக்கும், அடர்த்தி இருக்காது. ஸோ வளர்றது ரொம்ப டிலேவாக இருந்துச்சு. ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு கடைசியில் இந்த 3 விஷயம் தான் கை கொடுத்துச்சு. ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெயில் ஜடாமந்திரின்னு ஒரு வேர் இருக்குது. அது வந்து நிறைய கடையில் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும், வாங்கிக்கோங்க. கருப்பாக முடி மாதிரி திரியாக இருக்கும். அது அப்படியே வேருக்குள்ளே போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக அப்படியே யூஸ் பண்ணுங்கள். வேறு எடுத்துடாதீங்க, அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஹேர் ஃபாலோ டோட்டலாக ஒரு வாரமே அதிகம் தான், 4-5 நாளில் டோட்டலாக உங்களோட ஹேர் ஃபாலே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில் ஒரு சில்லு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அந்த பெரிய நெல்லிக்காய் 10 கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா கிரே ஹேர் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்ல அடர்த்தியான பேபி ஹேர்ஸ் க்ரோத் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். எனக்கு இது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பேபி ஹேர் க்ரோத் எல்லாம் வந்துச்சு. அந்த எண்ணெய் தைக்கும் போது இந்த சூடு தணிஞ்சு எனக்கு ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. 3வது முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் நீங்கள் தலையை குளிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வடிதண்ணி இருக்குல்ல, வடிதண்ணியை வந்து எடுத்து தலையில் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ விட்டுருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சீவக்கா இல்லைன்னா மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 மாதமாக மேஜிக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நேச்சுரலாக ஒரு 6 மாதம் பாருங்களேன், முடி கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். ஓகேவா?